ஹாய்ங்க எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ரைஸ் பாத் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் வாங்க. ரைஸ் பாத்னா இவ்வளோ பேர் கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, அது நம்ம பலவு பண்ணுறோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு. அது வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நம்ம பட்டாணி மட்டும் வச்சு பண்ணுறது தான் ரைஸ் பாத். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் வாங்க. பாருங்கள், நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் இந்த மாதிரி 5 லிட்டர் குக்கருங்க அது. அதில் கொஞ்சம் எண்ணெய் 150 கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன். தக்காளி 4, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் நம்ம பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா, பலவு மசாலா எல்லாம் ஒன்று தாங்க. அதெல்லாம் போட்டு நம்ம மாமூலி பிரியாணிக்கு இது எல்லாத்துக்கும் எப்படி தாளிக்கும் அந்தமாரி தான் தாளிச்சிக்கினாங்க. இந்த எண்ணெய், வெங்காயம், பிரியாணி மசாலா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதங்கின பிறகு நம்ம ஒரு பக்கம் அரிசி அளவு பண்ணணும். அரிசி நான் அரிசி 2.5 கிளாஸ் போட்டுன்னு இருக்கேன். 2.5 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி வைக்கணுங்க குக்கரில். உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கிடும். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடுங்க தக்காளி. இந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வதங்கிடுச்சு. எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஒரு பக்கம் கழுவி வச்சுக்கலாம். அரிசி கழுவி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கலாம். இல்லை அப்படியே கூட போடலாம். அரிசி கழுவி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலர் சொல்லுவாங்க அரிசி நல்லா ஊற வைக்கணும்னு. அது எதுவும் தேவையில்லை, அப்படியே கழுவி கூட போடலாம். பட்டாணி பாருங்கள், நான் ஊற வச்சு தான் எடுத்தேன். காஞ்ச பட்டாணி. அந்த காஞ்ச பட்டாணி நல்லா ஊறிச்சு. ஒரு நைட் ஃபுல்லு ஊறி இருக்குது. இப்போ அதை போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ரைஸ் பாத். நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ பட்டாணியும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கரெக்டாக வைக்கணுங்க. தண்ணி தானே முக்கியம் இந்த ரைஸ் பாத் செய்ய. 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்காக இதே கிளாஸில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறாங்க. ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தனியாப்பொடி போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுடுங்க. எனக்கு கலர் இந்த மிளகாய் தூள்லே கிடைக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அந்த கலரே எனக்கு போதும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு, டேஸ்ட்டு, காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து இந்தமாரி கொதி வரும்போது கழுவுன அரிசியை நம்ம அதில் போட்டுக்கலாங்க, சேர்த்துக்கலாங்க. 2 தடவை அரிசி கழுவுனா போதும். தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லின்னு இருக்கேன், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அரிசியை நல்லா கழுகி போட்டு இந்தமாரி எல்லாம் கலந்து விட்டுடணும். கலந்து டேஸ்ட் பார்க்கணுங்க. சேம் நம்ம பலவு எப்படி செய்கிறோம் அந்தமாரி தாங்க இதுவும் ரைஸ் பாத். எவ்வளோ பேர் ரைஸ் பாத்துனா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்படி தாங்க செய்யணும் ரைஸ் பாத்து. இந்த வெறும் பட்டாணி போட்டு செய்கிறது தாங்க அந்த ரைஸ் பாத்து. 2 விசலுக்கு வச்சுக்கினாங்க. 2 விசல் வந்தாவே வெந்துடுங்க நம்மளுக்கு பலவு ரைஸ் பாத் எல்லாம் ஒன்று தாங்க. என்னங்க தரக்காரி இல்லைன்னா ரைஸ் பாத்துன்னு சொல்கிறோம். 2 விசல் வந்துடுச்சு. நம்ம திறந்துக்கலாம். திறந்து எப்படி இருக்குன்னு சுவை பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் ஏன் நான் செய்கிறேன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். குக்கரில் நம்ம 1/2 ஹவரில் ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடும், நம்மளுக்கு டிஃபன் ரெடி ஆகிடும். அதே நம்ம பாத்திரம் வச்சு அதை எக்ஸ்ட்ரா வச்சு செய்யணுன்னா 1 ஹவர் ஆகும். ஆனால் குக்கரில் செஞ்சுட்டா சுட சுட சாப்பிட்டுருந்தாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆஹா, என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டோமா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சரிங்க, நீங்களும் இந்தமாரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன ஐட்டமெல்லாம் வச்சு நீங்கள் இந்தமாரி செய்யலாங்க. தேவையான உப்பு போடுங்க, கரெக்டாக உப்பு காரம் இருக்கணும். பலவு மசாலா பவுடருன்னு கடையில் கிடைக்கிது பாருங்கள்,
அதை போட்டு செய்யுங்க. ரைஸ் பாத் கரெக்டாக இருக்கும். ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.